திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பூண்டி ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். எழில், பூண்டி ஏரியில் உபரி நீரின் அளவு எவ்வளவு கனஅடியா குறைக்கப்பட்டது? இதுக்கு என்ன காரணம்? அதாவது இந்த தொடர் மழை காரணமாக இந்த பூண்டி ஏரியில் அதன் முழு கொள்ளளவான 35 அடியை வந்து 2 நாட்கள் முன்பு இந்த தண்ணீரானது எட்டியது. இது 16ஆம் தேதி இதிலிருந்து உபரி நீர் வினாடிக்கு 300 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இது படிப்படியாக 19,000 கன அடி 19,000 கன அடியாக வந்த தண்ணீர் நேற்று 25 கன அடியாக உயர்த்தப்பட்டது. இதன் மேலிருந்து நீர்வரத்து அதிகரித்தது தான் இதற்கு காரணமாக கூறப்பட்டது. ஆனால் தற்போது வினாடிக்கு 759 கன அடி மட்டுமே தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணமாக பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அசோகன் தெரிவித்த கருத்து என்னவென்றால், மேலிருந்து அதாவது ஆந்திர மாநிலம் அம்மாப்பள்ளியில் உள்ள கிருஷ்ணாபுரம் டேமிலிருந்து நீர்வரத்து குறைந்ததும் கிருஷ்ணா கால்வாயிலிருந்து மழை நீர் குறைந்ததும் இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. அதோலி எழில், இப்போ நீர் வெளியேற்றம் குறைக்கப்பட்டதால கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா காயத்ரி, இந்த இந்த உபரி நீர் திறப்பு என்பது பூண்டியிலிருந்து திறந்தப்பட்டவுடன் கொசத்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக அந்த கொசத்தலை ஆற்றில் 3 இடங்களில் இந்த கரையானது உடைக்கப்பட்டது. அதாவது பசவன்பாளையம், திருக்கண்டலம், மணலி புதுநகர் ஆகிய இடங்களில் நேற்று இந்த உடைப்பு ஏற்பட்டு இதனால் அங்கிருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். இதில் ஒருவர் நேற்று மணலி புதுநகரில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய நிலை இதுவரையில் என்னவென்று தெரியவில்லை. இது தவிர இந்த அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்கள், அதாவது ஒரு 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. தற்போது இந்த உபரி நீரானது குறைக்கப்பட்டதன் காரணமாக இது வெள்ளத்தால் ஏற்படும் அபாயம் இல்லை என மாவட்ட ஆட்சியர் வீரராக தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர்களுக்கான மற்றும் உள்ளவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்களை மீட்கும் பணியில் மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார் காயத்ரி.